கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் இந்த ஆராதனை வேலைகளுக்கு அவங்கள ஒருத்தர் ஏசப்பா நாமத்தினால வரவேற்கிறேன். இந்த நேரத்திலையும் நம்ம ஏசப்பாவை நம்ம உற்சாகத்தோட விடுதலையோட ஆராதிக்க போகிறோம். ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் எல்லாருமே என்னோடு சேர்ந்து எங்களோட இணைந்து ஒரு விடுதலையோட ஏசப்பா நீங்கள் என்னை இம்மட்டமாக நடத்திட்டு வந்திருக்கீங்க ராஜாவே, நன்றி. இன்றைக்கி நம்ம முழுவதுமாக இந்த ஆராதனை முழுவதுமான ஒரு விஷயத்தை நம்ம ரிமெம்பர் பண்ண போகிறோம். என்னென்னா, உமக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் ராஜாவே, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் ஏசப்பா. என்னை இம்மட்டுமாய் நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க, உமக்கு நன்றி. சரி, ஆராதனை துவக்கமாக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு இணைந்து நம்ம ஏசப்பா ஆராதிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்கலாம் வாங்க. நேற்றும் என்றும் ஆராதிச்சு நல்ல பிதாவே ராஜாவே, இந்த நேரத்துலையும் ஏசப்பா உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த அந்த லாக்கியத்துக்காக நன்றி ராஜாவே. உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம். இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்கள் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இந்த முழு நேரத்தையும் மக்கள் ஒப்படைக்கிறேன். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. மேபரேசு மூலம் ஜெபங்கிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் இம்மட்டுமே என்னை காத்து கொண்டு வந்தீங்க ராஜாவே, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். நான் நன்றி சொல்ல போகிறேன். எல்லாரும் இணைந்து எங்களோட நன்றி சொல்லிக்கிறனாதா, என் நாவால் உண்மை தூதிக்கிறனாதா, நன்றி ஏசப்பா. நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லா விடுதலையோட இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பா நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லலாமா? நன்றி 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 என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாம சேர்ந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்தில் இப்படியாக போட்டிருக்கு, நம்ம இடைவிடாம ஜெபிக்கணுமா? எல்லா வேலையிலையும் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கு, நம்ம எல்லா டைம்லும் ஈசப்பாக்கு தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் சொல்லணுமா? நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம்ஸ் நம்ம ஜெபிக்கிறோம் தான், நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு குறைவு இல்லை. ஆனால் நம்ம நன்றி சொல்கிறோமா? நம்ம எப்போ நன்றி சொல்கிறோன்னு பார்க்கும்போது, எனக்கு நீங்கள் தேவையெல்லாம் செஞ்சிட்டீங்க அதுக்காக நன்றி. ஆனால் வசனம் இப்படியா சொல்லி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, நம்ம நிறைய டைம் தேவைகள் சந்திக்கும் போது தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒரு சூழ்நிலையை பார்க்காம எல்லா நேரத்திலையும் ஒரு விடுதலையோட நன்றி
ராஜாவே, நன்றி ராஜாவே. ஏன்னா யுத்தம் வந்து என்னோடதில்லை, யுத்தம் வந்து என்னோடதில்லை, யுத்தம் நீங்க எனக்காக செய்ய போறீங்க. அந்த ஒரு விடுதலையோட, அந்த விடுதலை மீண்டுமாக நன்றி ஏசப்பா, ஏசப்பா நன்றி ஏசப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குதான். நீங்க எல்லா சூழ்நிலையும் ஒரு நன்றி சொல்வதுதான் ஏசப்பா உங்களுக்கு குறித்து சித்தமா இருக்கான். நீங்க ஒரு சித்தத்தை செய்ய ரெடியா இருக்கீங்களா? சூழ்நிலையை கண்டும் சரி, எதை கண்டும் இல்லாம நான் எல்லா நேரத்திலையும் நமக்கு நன்றி செலுத்துவேன், நான் எல்லா நேரத்திலையும் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இப்போ நம்ம ஆராதிக்க போறோம். இதை பார்த்துக்கணும். நீங்களும் விடுதலையோட உமக்கு நான் நன்றி சொல்ல போறேன், உமக்கு நான் நன்றி சொல்ல போறேன். என் சூழ்நிலையை நான் பார்க்க போறதில்ல, என் பலத்தை நான் பார்க்க போறதில்ல, என்கிட்ட இருக்க காரியத்தை நான் பார்க்க போறதில்ல ராஜாவே, உண்மை பார்க்க போறேன். ஏன்னா நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். நீர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கீங்க. அதுக்காக நன்றி ராஜாவே. நம்ம நன்றி சொல்ல போறோம். எல்லாம் என்னோட இணைந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாருமே வீட்டுவாங்க, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி இயேசு ராஜாவே சொல்லுவோமா? நன்றி இயேசு ராஜாவே, இந்த 3 மாதங்களாக நீங்க எனக்கு கண்ணின் மணி போல காத்து கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. இம்மட்டுமாய் நான் எப்போ அழுது போயிருக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நீங்க என்னை பார்த்து என்னை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கீங்க. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே சொல்லுவோமா? பார்த்துக்கோ. எல்லாருமே ஒரு கைகளை உயர்த்தி ஒரு விடுதலையோடும் நன்றி ராஜாவே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. எத்தனை பேரு புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மீண்டுமாக எனக்கு நீங்க புது வாழ் தந்தீங்க ராஜா, நீங்க புது வேலன் தந்தீங்க ராஜா, அதுக்காக நன்றி. மீண்டும் பாடுவோமாக. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி நாங்கள் செலுத்துறோம். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் உமக்கு நன்றி செலுத்தவே நாங்கள் வந்திருக்கோம் இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்தவே, ஏன்னா அது அவங்க சித்தமாக இருக்குது. நாங்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறவளாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறவளாக இருக்க கிருபை செய்யுங்க. எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? நம்ம எப்போ தெரியுமா நன்றி செலுத்துவோம்?
பேசுன்னு சொல்லும் போது மோசே என்ன தெரியுமா பண்ணுவாரா? அவர் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுங்களா? என்னால் முடியாது, என்னால் பேசக்கூட ஒரு திக்குவாயாக இருக்கேனே, என்னால் பேச முடியாது ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாருன்னா, நான் உனக்கு உதவி செய்ய தானே இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்ய ஐ மீன் ஹெல்ப் யூன்னு சொல்லுவார். ஆனாலும் மோசே வந்து இல்லை. அப்போ வந்து வசனம் அழகாக சொல்லியிருக்கு, ஆண்டவர் ரொம்ப கோபம் அடைந்தாராம். ரொம்ப கோபம் அடைந்தாராம். ஏன் கோபம் அடைந்தார்? எப்படியும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்த்தாருன்னா, மோசேன் இடத்துல நீ போய் பேசு, நான் தான் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேனே. ஆனால் மோசே வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. ஆனால் நான் அதை யோசித்து பார்க்கும் போது அவருக்கு தெரியும் என்னால் இதை முடியாது. அவரை பார்த்துட்டு அந்த சினாரியோவை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அதுக்கும் நான் உன் கூட இருக்கேன்டா, உனக்கு வேறு என்ன வேணும்? நம்மளும் நிறைய இடத்துல வந்து நம்ம ஏசப்பா இல்லை ஆண்டவர் தான் நம்மக்கிட்ட சொல்லும் போது இது செய், இல்லை நமக்குன்னு ஏதாவது ஒரு ஊழியம் வரும் போதோ இல்லை நம்ம நிறைய பேர் செல்ஃப் டவுட் பண்ணுவோம், என்னால் முடியாது. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் இதுதான் என் பொட்டென்ஷியல். நம்ம நிறைய டைம் நம்ம லிமிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு இருக்க வெயிட் இருக்க ஓட்டம் வந்து நான் ஓட போகிறேன், இந்த உலகத்தில் நான் வாழணும், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பம். இல்லை, ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கேன், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க, எல்லாத்துக்கும் ஜெபிங்க, முக்கியமாக எல்லா காரியத்தையும் கொண்டு நன்றி செலுத்துங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் சித்தமாக இருக்குது. ஏன் தெரியுமா நன்றி செலுத்துகிறோம்? என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னை அழைத்த தேவன் செய்ய வல்லவராக இருக்காரு. நினச்சி பாருங்களேன், மோசேன் இடத்துல சொன்ன அற்புதங்கள்லாம் நம்ம செய்ய முடியுமா? ஏன்னா ஆண்டவர் இருந்தார். அதெல்லாம் செஞ்சது கூட அவருக்கான அதை பேசணும்னு வரும்போது அவரோட சுயம் வந்துச்சு, அவரோட ஃப்ளஷ் வந்துச்சு. என்னால் முடியாது, ஏன்னா அது இவ்வளோ வருஷமாக அது கூட தான் நான் இருக்கேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அப்படி யோசிச்சு தான் ஆண்டவர் இடத்துல இல்லை என்னால் முடியாதுன்னு. அப்போது ரொம்ப கோபம் அடைந்து சரி ஆர்வம் வருவான். அதே போல் ஆண்டவர் உங்களுக்காக நிறைய திட்டங்களை வைத்திருக்காரு, நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்காரு. உங்களை வைத்து பல பேர் இடத்துல சுவிசேஷம் சொல்ல விருப்பப்படுறாரு. பல பேருக்கு உங்களை ஒரு வெளிச்சமாக வைக்க விருப்பப்படுறாரு. நம்ம நிறைய டைம் வந்து இல்லை என்னால் முடியாத நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற அதே வார்த்தை, நான் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கேன். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. நீங்கள் மோசேயை போல உங்களோட சுயத்தை உங்கள் ஃப்ளெஷ்ஷை பார்த்து பயந்துடலாம். இல்லை, என் தேவன் என்னோட இருக்காரு, அதனால நான் அவருக்கு நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருக்கு நான் துதிப்பேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். என்னால் முடியாது தான், ஆனால் என் தேவனால் கூடும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நமக்கு விசுவாசத்தின் அறிக்கையாக சொல்ல போகிறோம். கூடுமே, உம்மால் எல்லாமே கூடும் ஏசப்பா, உம்மால் எல்லாமே கூடும். என்னால் முடியாது, நானுன்னு பார்க்கும் போது தான் இவ்வளோ விஷயம் நேரம் நான் வந்து ரொம்ப சோர்ந்து போய் கடந்துருக்கேன், இல்லை என்னால் முடியாதுன்னு நான் செல்ஃப் டவுட்டில் இருக்கேன் ராஜாவே. ஆனால் இப்போது இந்த ஆராதனை வேலை நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னால் முடியாது, நான் ஒரு திக்குவாயாக இருக்கலாம், இல்லை எனக்கு அநேக காரியங்கள் தெரியாதா இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். உங்களால் கூடும், உம்மால் கூடும் ராஜாவே. ஏன்னா நீர் எனக்கு உதவி செய்ய போறீங்க. அதன் மூலமாக நீங்கள் எனக்கு வைத்திருக்க திட்டத்தை உங்கள் மூலமாக நான் ஓடி முடிக்க போறேன். பாடுவோமா? ராஜாவே, நீர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வீர். நீர் ஏசப்பா எங்க தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் எனக்காக ஓடுவீர். நீர் ஏசப்பா என்னை சுமப்பீரப்பா. ஆமா ராஜாவே, வைத்திருக்க ஓட்டம் என்னதான் இருந்தாலும் ஏசப்பா நீங்க எனக்கு அதை ஓட கிருபை தர போறீங்க. அதுக்காக நன்றி, அதுக்காக நன்றி. இல்லாம சேர்ந்து நம்ம பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாமே சேர்ந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான்
மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? யார் இயேசுப்பா? நீங்க தான் இயேசுப்பா உண்டாக்குறீங்க. நீங்க பூமியான செவிலியான பார்வையற்றவனை பார்க்க வைப்பது அது நீங்க தான் இயேசுப்பா பண்ணீங்க. அதெல்லாம் உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜாவே. அதை விசுவாசிக்கிற அந்த இருதயத்தை தாங்க. நீங்க அதான் மோசத்துல சொன்னீங்க, யார் உண்டாக்குனா? நான் தானே, என்னால் மறுபடியும் தர முடியும், நீ விசுவாசி என்னன்னு தான் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா மோசையானவர் வந்து அவரோட அந்த ஃப்ளெஷ்ஃபுல் இதுவை பார்த்துட்டு இயேசுப்பா உங்களோட பவரை வந்து அவர் புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ராஜாவே நாங்கள் எல்லாம் விசுவாசம் அறிக்கையோட சொல்கிறோம் ராஜாவே, நாங்கள் உண்மை நம்புகிறோம் ராஜா. உம்மால் கூடும் எங்களோட நாங்கள் அநேக இடத்துல மோசையை போல நாங்கள் திக்குவாய்களாக இருக்கலாம், இல்லை எங்களால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம், நாங்கள் வீக்காக இருக்கலாம். ஆனால் வசனம் எப்படியாவது சொல்லுது, எங்களோட பலவீனத்தில் உங்களோட பலன் பூரணமாக இருக்குமா? அதே போல் ராஜாவே அதுக்காக நன்றி செலுத்தும் ராஜாவே. எங்களுக்கு பலவீனம் இருக்கு, ஆனா அந்த பலவீனத்துல உங்களோட பலன் பூரணமாய் விளங்குவதாக ராஜாவே. எங்க வாழ்க்கையில அது நடக்கட்டும் ராஜாவே. எப்படி மோசைக்கு உதவி செய்த நீர் வந்தீரோ அதே போல ராஜாவே நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கீங்க. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள ஒருத்தராக மாற கிருபை செய்யுங்க. அதை உணர்ந்து கொள்ள மட்டும் இல்லை, அதுபடி நடக்கவும் கிருபை செய்யுங்க. இயேசுப்பா உங்களை முழுமையாக விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் விசுவாச அறிக்கையோட கூடும் ராஜாவே, உம்மால் கூடும் சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜாவே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜாவே. கடல் மீது நடந்து வந்தீங்க இயேசுப்பா, எனக்காக நடந்து வந்தீங்க இயேசுப்பா. அநேக இடத்துல நான் பார்க்கும்போது நீங்க உன் கையை நீட்டி எங்களை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறீங்க. உன் கையை நீட்டி எங்களுக்கு உதவுகிற தேவனா இருக்கிறீங்க. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க பலவீனத்தை நாங்கள் பார்க்காமல் உம்முடைய பலனை உம்முடைய கிருபையை பார்க்க கிருபை செய்யுங்க ராஜாவே. எங்களை ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தருமடியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நன்றி செலுத்துறேன் ராஜாவே. எதுக்கு நன்றினா, எதுக்கு நன்றி தெரியுங்களா? எதுக்கு நன்றி தெரியுங்களா? ஏன்னா தேவன் நமக்கு உதவி செய்ய இருக்கிறாரு. மோசையான உணர்ந்து கொள்ளல நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோட ஃப்ளெஷ்ஃபுல் இதுவை பார்த்துட்டோன்னே அவர் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஃப்ளெஷ்ஃபுல் இது பார்த்தோன்னே அவர் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் இதை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம நிறைய உலகத்தின் காரியத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்குறார். அவர் என்ன எதிர்பார்க்கணும்? ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க. உலகத்தின் காரியத்தில் உலகத்தின் பார்வையில் மோசை ஒரு திக்கு வாயன் தான். தேவனோட பார்வையில் மோசை ஒரு திக்கு வாயன் இல்லை. அவனை வந்து எதுக்காக வைத்தவன் அங்கே இஸ்ரவேல் பக்கத்தில் ரட்சிக்க, அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு செல்ல ஒரு மெய்ப்பனாய் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் கூட நிறைய ஒரு வீக்காக இருக்கலாம், இல்லை செல்ஃப் டவுட்டோடு இருக்கலாம், இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடியாதுன்னு நீங்கள் ஒரு முடங்கி போன இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தான் அழைக்கிறார், உங்களை தான் அழைக்கிறார், உங்களுக்கு தான் உதவி செய்ய வர்றாரு. உலகத்தார் உங்களை பார்ப்பது போல என் தேவன் உங்களை பார்ப்பதில்லை, ஒருபோதும் பார்ப்பதில்லை. அதனால ராஜாவை நான் நன்றி சொல்ல போகிறேன், அதனால இஸ்பம் நன்றி சொல்ல போகிறேன் அப்படி நம்ம சொல்லுவோமா? நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. மீண்டும் நன்றி ராஜாவே. ஸ்டாண்ட்ஸா பண்ணலாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி
கொடுக்காம நீங்கள் வந்ததுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் நீங்களும் என்னோட இணைந்து ஏசப்பா, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னன்னு தெரியுமா, நானும் என்னோட ஃப்ளஷ் ஃபுல்லாக நான் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வீக்காக கூட இருக்கலாம், என் தேவைகள் இருக்கலாம். ஆனால் நான் உண்மை நம்புவேன், உண்மைக்கு நன்றி செலுத்துவேன், எப்போதும் ஜெபிப்பேன். அதான் நான் எப்போவுமே உம்மோடு பேசுவேன் ராஜாவே. எப்போவுமே என் சூழ்நிலையை ஒருபோதும் நான் பார்க்க மாட்டேன். எப்போவுமே உமக்காக ஏசப்பா நான் வாழுவேன், உண்மை நம்புவேன். நினச்சி பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர். ஒரு மோசையை போய் என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது கூட ஆண்டவர் வந்து நமக்கு, நான் தான்ப்பா உங்களுக்கு பேச்சை கொடுக்குறேன், திறமை கொடுக்கறது நான், உங்களுக்கு பார்வையை கொடுத்தது நான், உங்களை உருவாக்குனது நான் உனக்கு உதவி செய்ய இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கூட. ஆனால் மோசே அது புரிந்து கொள்ள முடியல. நம்மளும் நிறைய பேர் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இல்லை, நமக்கு ஒரு ப்ராமிஸ், காட்ஸ் ப்ராமிஸ் நம்மக்கிட்ட வரும்போது சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் உற்சாகத்தோடு எடுத்துப்போம் தான். சம்டைம்ஸ் நம்ம உழைந்து போயிருக்கும் போது நம்ம அதை நம்புவதற்கு, ஏன்னா அந்த சூழ்நிலை பார்க்கும் போது அதை நம்புவதற்கு ஒரு ஏதுவான ஒரு சுச்சுவேஷனாக இல்லாத போது அதை நம்ம நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் வார்த்தை நமக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கஷ்டமாக என்ன இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தருவேன். இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கு, ஆனால் நீங்கள் திடன் கொண்டு இருங்க, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன், நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும், எதுவுமே புதிய வசனம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது, ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நம்மளை ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டு ஏசப்பா நம்ம தூரமாக வச்சுட்டு இருக்கோம். மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறான்றது தெரியும், ஆனால் அவர் நம்ப முடியல. ஏன்னா இத்தனை வருஷமா திக்குவாயா இருந்தார். நம்ம நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் let's take this moment and turn back to God and say, I trust you my Father. நம்மை நம்புறேன் ராஜாவே, உண்மை நம்புறேன். என் சூழ்நிலை உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை ஒருபோதும் அது குறைவிடாம பண்ணாது. நான் சூழ்நிலை என்னக்குள்ள போனாலும் உங்களை விசுவாசிப்பேன். என் சூழ்நிலைக்கும் என் விசுவாசத்துக்கும் ஒருபோதும் ஏசப்பா ஒரு ரிலேஷனே இருக்காது ஏசப்பா. ஏன்னா விசுவாசமானது கர்த்தருடைய வார்த்தையினால தான் வரும். ஸோ விசுவாசமாக கர்த்தருடைய வார்த்தையும் தான். என் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உங்கள் விசுவாசம் போகும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது விசுவாசம் வரும். ஆனால் நம்ம நிறைய டைம் வந்து என்ன எதோட கோரிலேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனோட, உங்களோட வீக்னஸோட நம்ம கர்த்தரோட ப்ராமிஸ் வைக்கும் போது நம்ம உன இவ்வளோ வீக்காக இருக்கேனே செய்வாரா? இல்லை, ஏசப்பா சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் விசுவாசத்தோட இப்போ சொல்லாமா? உண்மை நம்புகிறேன் ஏசப்பா, உண்மை நம்புகிறேன் ஏசப்பா.
செய்ய வேண்டிய ஒரே காரம் நம்புறேன். சொல்லுவோமா? என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசுவை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசுவை. நாம் சேர்ந்து நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் ராஜாவே. நம்புவேன் என் சூழ்நிலை பார்க்கிறோம். என்ன நடந்தாலும் உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன். இசப்பா, எனக்கு தெரியும் நான் வீக்கான வெசல் தான். எனக்கு தெரியும் யாருமே இல்லை, நான் தனிமையாக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்புவேன். எல்லாருக்குமே யோசேப்பை குறித்து தெரியும். அவர் குழியில் போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் ஒருத்தரையே மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தார். தேவன் ஒரு உதவி செய்தவராக இருந்தார். நீங்க அவரை நம்பும் போது நீங்க சூழ்நிலையை பார்க்காம, இல்லை என்ன நடக்குது உங்களோட சுய பலத்தை நம்பாமல் தேவன் கொடுக்குற அந்த பலத்தை, அவர் கிருபையை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஒரே காரியம் தான் நம்ம செய்யணும், நம்ம அலோவ் பண்ணணும். எப்படி தெரியுமா அலோவ் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் வேதத்துல they allowed God to work. எப்படி பார்க்கும்போது தேவனை நம்பினார்கள். அவங்கள நம்பல, தேவனை நம்பினார்கள். நம்ம நிறைய நேரத்துல நமக்கு வச்சிருக்க ஊழியமும் சரி எல்லாம் நான் செய்யணும், நீங்க தான் செய்ய போறீங்க. ஆனா தேவன் உங்களை வைத்து செய்ய போகிறார். தேவன் சொல்றதை நம்ம செய்யும் போது தான் அது ஒரு பெரிய ஒரு ஊழியமாக மாறும், அநேகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஊழியன் எதிர்பார்க்கும் போது எல்லாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அது மட்டும் இல்லை, நீங்க செய்யற ஒரு ஜாபாக ஒகேஷனாக கூட இருக்கலாம். என்ன எதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கார்? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? எஸ்தர் எதுக்கு கொண்டு போய் அங்கே வைத்தார்? தானியேல் எதுக்கு அங்கே கொண்டு போய் வைத்தார்? யோசேப்பு எதுக்கு அங்கே கொண்டு போய் வைத்தார்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க எல்லாருமே தேவனை நம்பினவர்களாகவும் இருந்தாங்க. ஏன்னா நீங்க தேவனை நம்பும் போது அவர் உமக்காக வைத்திருக்க திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க உங்களை நம்பும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இது பண்ணணும், அது பண்ணணும். இந்த உலகத்தை நீங்க பார்த்து பயந்து, என் தேவைகள் இவ்வளோ இருக்கே, நான் குடும்பத்துக்காக இது செய்யணுமே, எல்லாமே ஆமா, எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். ஏன்னா வசனம் தான் சொல்லுதுல, ஆண்டவர் உதவி செய்கிறவரா இருக்காரு. மோச இடத்துல அதான் சொன்னாரு, உங்களிடத்துல அதான் சொல்றாரு, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஏசப்பா தான் சொல்லியிருந்தா, ஆகாயத்தில் இருக்க சின்ன சின்ன பறவைகளை பாருங்களேன், அது ஏதாவது சோர்ந்து போய் காணப்படுதா? இல்லை. இப்போ நீங்க ஒரி பண்றீங்க, இதான ஏசப்பா சொன்னாரு. ஏன்னா நம்ம நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சூழ்நிலை ஒன்று இருக்கும் போது நம்புறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒன்று இல்லாத போது, எதுவுமே இல்லாத போது நம்புவது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஆண்டவர், நம்ம தேவன் பார்க்கும்போது ஒரு விஷயம் இல்லாத இடத்துல அவர் உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுது என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட ஒரு ஸ்பெஷல் ட்ரெஷரா இருக்கும். நீங்க எல்லாம் எக்ஸோடஸ் சாப்டர் 19 யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் நீங்க படிச்சுட்டே வரும்போது 5ஆம் வசனத்துல இருந்து நீங்க அப்படியே படிச்சுட்டு வாங்களேன். அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப அழகு. we are called special treasure. பட் ஆனால் அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரெஷர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வசனம் தான் சொல்லுது, அவர் வார்த்தைக்கு ஒபே பண்ணணும். அதுதான் ஒரு கவர்னன்ட்ல இருக்கும், அதை அறிந்து கொள்ளணும். ஆனால் இது ரெண்டு விஷயம் தான் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம நிறைய டைம் ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறோமா, ஒபே பண்றோமா? என்ன வசனம் சொல்லுது?
எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்த சொல்லுது. நம்ம அதை செய்கிறோமா? நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம பயந்து போகிறோம். யோசேப்பு நீங்கள் நல்லா தெரியும், குழியில் போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, ஏற்ற நேரத்தில் தேவன் உயர்த்தின, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒரு பாடுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்து போகிறோம். பயந்து போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் இடத்துல சொல்கிறோம். ஆனால் எப்பயாவது நம்ம இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், என்ன நடந்தாலும் ஏசப்பா, எனக்கு என் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் உம்மிடத்தில் வரும்போது நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அது நிறைவாக மாறும். எல்லாருக்கும் அந்த 2 அப்பா 5 மீன் கதை தெரியும். நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு ஏசப்பா கொண்டு சொல்லும் போது, என்கிட்ட இதுதான் இருக்கு, 5 அப்பா 2 மீன் ஆண்டவரே வச்சுக்கோங்க சொல்லும் போது, அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உயர்த்தி பிளஸ்ட், அவர் அதை ஆசீர்வதிக்கும் போது அங்க இருக்க அனைவருக்கும் அது ரொம்ப லைக் அங்கிருந்த இன்னும் அதிகம் மிச்சமாச்சான். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்காரு. அவரோட எப்பவுமே நிறைய இடத்துல நீங்க பார்க்கும்போது அவர் கரம் நம்மளை நீட்டியே இருக்கு. நீங்க ஒரு தீர்மானம், எனக்கு அந்த ஒரு விஷயம் அவங்க என்ன சீசர்கள் செய்தார்கள்னா, அவங்க கிட்ட இருந்ததை தேவனோட இடத்துல கொண்டு போனார்கள். தேவனோட இடத்துல கொண்டு போனார்கள். நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம், உங்க தேவைகள் அதிகமாக இருக்கலாம், இல்ல இந்த வேலையிலையும் இன்னும் ரிஃபைன் பண்ணுங்க நீங்க கேட்கலாம், இல்ல என் பர்பஸ், என்னோட காலிங் என்ன, எதுக்காக இந்த வேலையில வைத்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். நீங்க அது தேவனோட இடத்துல கொண்டு போகும்போது, இயேசுவ இடத்துல போகும்போது அவர் உங்களுக்கு அவர் கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கும். ஸோ நம்ம விசுவாசத்தோட மீண்டுமாக உம்மை நம்புவேன் ஏசப்பா, உம்மை நம்புவேன் ஏசப்பா. என் பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அது என்னோட விசுவாசத்தை ஒருபோதும் குறையிடாம பார்க்கணும். ஏன்னா என் விசுவாசம் என் தேவன் மேல, நான் போற பாதைக்குள்ளாக இல்ல, நான் போற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக இல்ல, என் விசுவாசம் என் ஆண்டவர் மேல, என் தேவன் மேல.
நான் தனிமையாக இருக்கேனே, என்ன கண்ணீரை இயேசப்பா துடைக்க கூட யாருமே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கே தெரியும், ஆகாரின் கண்ணீரை துடைத்தது யார்? ஆகாரின் கண்ணீரை கண்டவர் யார்? நிறைய இடத்துல இயேசுப்பா வந்து செஞ்சிருக்காரு. இயேசுப்பா இருக்கும் போது கூட அந்த மகனை இருந்து அந்த தாயின் அழுவதை பார்த்து அவர் வந்து அவரும் மனதுருகி அழுது மகனை எழுந்துவான்னு சொன்னாரு. நிறைய இடத்துல நமக்கு இது தெரியும், கண்ணீரை துடைக்கிற தேவனாய் தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம உடைந்து போகும்போது நம்ம தேவனிடத்துல போகாம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எனக்கு யாருமே இல்லையே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். We don't sense God's presence. ஆனால் இயேசுப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் நம்மளோட இருக்காராம். நம்ம ஆராதிக்கும் போது இந்த வேலையிலையும் வசனம் இதுதான் சொல்லுது, எங்க 2 இல்லை 3 பேர் அவர் நாமத்தினாலே நம்ம ஒன்றாக வருவோமோ, அவர் நாம தூக்கி கூப்பிடுறோமோ, அவர் மத்தியில அவர் அசைவாடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க தாகத்தோடு நம்ம இடத்துல போகும்போது அவர் நம்ம நிரப்ப வல்லவரா இருக்காரு. He's an everlasting water. He gives us the everlasting love, the unconditional love. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ஏன் அதுக்கு நம்மளால செவி கொடுக்க முடியல, ஏன் அதனால நம்ப முடியலன்னு பார்க்கும்போது ஒரே காரியம், நம்ம எல்லாருக்கும் இந்த பேரபிள் தெரியும். கர்த்தரோட வார்த்தை ஏசப்பா சொல்லியிருப்பாரா, அது வந்து ஒரு விதைக்கு ஒப்பாக ஒருத்தர் வந்து நிறைய இடத்துல விதைச்சாராம். எல்லாருக்குமே தெரியும். சிலது ரோட்டில் விழுந்துச்சு, சிலது அந்த மாதிரி பாறைகள் மேலே விழுந்துச்சு, முள் செடிகள் நடுவில் வந்துச்சு, ஒன்று வந்து நல்ல ஒரு நிலத்தில் விழுந்துச்சு. நம்மளோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? Is it allowing God's word to penetrate, or are we blocking the God's word to enter? நம்மளோட இருதயம் வந்து கர்த்தரோட வார்த்தையை நம்ம இருதயத்தில் போய் வேறு உண்டை நம்ம அலோவ் பண்றோமா, இல்லை நம்ம தடுத்து நிறுத்துறோமா? வார்த்தை கிரியை செய்யணும்னா, ஒரு செடி வளரணும்னா அதுக்கு நல்ல தண்ணி தேவை, ஒரு வெளிச்சம் தேவை, சன்லைட் தேவை, நல்ல நிலம் தேவை. நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த விதை, நம்மளோட இருதயம் தான் அந்த நிலம். வசனம் இப்படியாக சொல்லுது, ஆவியானவர் ஒரு அதுக்கு ஒப்பாக தண்ணீரை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வளரணும்னா தண்ணீர் என்ற ஆவியானவர் இருதயத்தில் வரணும். இருட்டா இருந்தா எந்த செடியும் வளராது. அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும்போது நம்ம வெளிச்சமா மாறுவோம். ஏன்னா ஆண்டவர் is the light and is the water, in the sense like the Holy Spirit. அதெல்லாம் இருக்கும் போது தான் நம்ம ஏசப்பாக்குள்ள வளர முடியும். அப்போதான் நம்மளோட வார்த்தையை நம்ப முடியும். அப்போதான் என்ன தெரியுமா, அவரோட வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ண முடியும். அவரோட கவர்னன்ட் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியும், அது நடக்க முடியும். அப்போ நம்ம எப்படிப்பட்டவளா மாறணும்? ஸ்பெஷல் ட்ரெஷர். இந்த உலகத்தில் இருக்க அநேகர்களை காட்டிலும் நம்ம அவருக்கு ஏசப்பாக்கு ஒரு ஸ்பெஷலா மாறுவோமா? உங்களுக்கு விருப்பமா இருக்கா? Do you want to be special to God? God wants you to be special for Him. நம்ம வந்து அவருக்காக ஒரு வேறு பிரித்து, நீங்க எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஷர்னு வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் இல்ல? அவர் வார்த்தை என்ன சொல்லுது? எல்லா சூழ்நிலையும் நீ என்ன நம்பு, இடத்துல ஜெபி, நீ நன்றி செலுத்து, நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஸ்தோத்திரம் செய், எல்லா சூழ்நிலையும் உனக்காக ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். இதுதானே ஒரு வார்த்தை சொல்லுது. பாவம் செய்யாத, எனக்கு சித்தமில்ல. ஏன்னா நான் வர போறேன், நீ இந்த உலகத்தவன் அல்ல,
நீ வந்து என்னோட பரலோகத்துல இருக்கிறத அழைக்கப்பட்டிருக்க. நீ எதுக்கு இந்த உலகத்துல இருக்க காரியத்தை வச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்க? உன்னை படைத்த நோக்கம் அது இல்லை மகனே, உன்னை படைத்த நோக்கம் அது இல்லை மகளே. நான் உன்னை படைத்த நோக்கம், இங்க அநேக பேர் இருளோட இருக்காங்க. நீ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக போய் அவங்களை நீ வழி காட்டவே, மோசேயை போல நீ அவங்களுக்கு வழி நடத்தவே, நான் உனக்கு உதவி செய்வேன். நான் முன்றாக செல்வேன், நான் பின்னாக செல்வேன். உனக்கு எதுவுமே அணுகாது. நீ என்ன பாரு, நீ எனக்குள்ளா வளரு, நீ ஒரு வெளிச்சமா இருக்க. இதுதானே இயேசு எதிர்பார்க்கிறாரு. இதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுது. ஆனா நம்ம பயந்து நம்மள இருள இருக்கோம். ஏன்னா கர்த்தரோட வார்த்தையை நம்ம நம்புவதில்லை, சூழ்நிலையை நம்பிட்டு இருக்கோம். நம்ம சூழ்நிலையை நம்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒரு தீர்மானம், கர்த்தரோட வார்த்தை வரும்போது அதை நான் பற்றி கொள்வேன், உண்மை நம்புவேன். என் கடினமான இருதயத்தை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கும் போது, இசப்பா உன் கடினமான இருதயத்தை, இசப்பா என் கடினமான இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க ராஜாவே. நம்ம எல்லாமே ஜெபிக்கிற வேலையில் நீங்கள் இசப்பா மாற்றுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் போது, நீங்கள் விசுவாசத்தினோடு கேட்கும் போது, இன்னைக்கு தான் வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் இடத்துல வாங்க. நீங்கள் தாகத்தோடு கேட்கும் போது தேவன் நமக்காக செய்ய வல்லவராக இருக்காரு. நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்களா? சொல்லுங்க. நம்ம ரெண்டு காரியம் தான். ஒன்று, நம்ம நன்றி செலுத்தணும். ஆனால் நம்ம நன்றி செலுத்த என்ன தெரியுமா தடையா இருக்கு? நம்மளோட நம்ம வீக்னஸ் நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் we are the weakness. Yes, we all have weakness. ஆனால் அந்த வீக்னஸ்ல அவரோட கிருபை, அவரோட பலன் நம்ம வாழ்க்கையில் பூரணமாக இருக்கும். அதை நம்ம நம்பணும். அது நம்பும்போது நம்ம நன்றி செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் நான் நம்பணும், அவர் வார்த்தையை நான் கேட்கணும்னா, பிகாஸ் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் ஃபார் காட். நீங்கள் இதெல்லாம் செய்யும் போது, நீங்கள் ஸ்பெஷலாக ஆண்டவருக்கு இருக்கும் போது, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா? உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அது ஆவிக்குரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சரீரபுறமான தேவைகளும் சரி, இல்லை ஒரு பண தேவையாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நீங்கள் அவருக்கு ஸ்பெஷல்னு சொல்லும் போது அவர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா? நான் இப்போ நம்ம எல்லாரும், ஏசப்பா நீங்கள் என் கண்மலையாக இருக்கீங்க, நீங்கள் ஏசப்பா என்னை காக்கும் தேவனாக இருக்கீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்ம சொல்ல போகிறோம், என்ன ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு எல்லாமே. உண்மை நான் ஆராதிக்க போகிறேன், உண்மை நான் ஆராதிக்க போகிறேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும் ராஜாவே. உன் வார்த்தை என் இருதயத்தில் வரும்போது ஆவியானவரை என் இருதயத்தில் ஊற்றுங்க ராஜாவே. அது ஒரு தண்ணீராக போய் அந்த நிலத்தில் ஏசப்பா அந்த வார்த்தை என் இருதயத்தில் அது வேறுண்டு போகவும், ஏசப்பா நீ வெளிச்சமா இருக்கீங்க, அந்த வெளிச்சத்தை என் மேல பிரகாசிங்க. அப்போ அந்த வார்த்தை ஏசப்பா அந்த செடி வளர்ந்து அதுக்கேற்ற கனிகளை நான் கொடுப்பேன். அப்போ நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவேன் ராஜாவே. சொல்லுவாமா இந்த கண்மலையானவரே,
ராஜா என் வேலனானி, எதற்கும் பயமில்லையே. என் இயேசு ராஜா என் வேலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆமா ராஜாவே, ஆராதனை உமக்கே ராஜாவே. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் இசப்பா உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ராஜாவே, உம்மை ஆராதிப்போம் ராஜாவே. நான் மீண்டும் வாங்குவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நாம் சொல்லாமா? என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாரும் விடுதலையோட கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமா இயேசப்பா, எல்லா சூழ்நிலை உம்மை ஆராதிப்பேன். என் சூழ்நிலை உம்மை ஆராதிக்கிறது எப்போதும் அதே இயேசப்பா, அது ரிலேட் பண்ணாது, அது தீர்ணம் செய்யாம இருக்கும் இயேசப்பா. நான் உங்க மேல வச்சுக்க விசுவாசம்னா என் தேவன் செய்வார். என் சூழ்நிலை ஒருபோதும் நான் என்ன செய்யணும்னு அதை என்னை லீட் பண்ணாது, அது என்னை ஒருபோதும் லீட் பண்ணாது. நான் எல்லா நேரத்திலும் ஆராதிக்க போறேன். தானியேல் எப்படி என்னை சிங்க கெபில போட்டாலும் சரி, நான் தேவனை ஆராதிப்பேன். அதே போலதான் என் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் தீர்மானம் செய்யாது நான் தேவனை ஆராதிப்பதை குறித்து. ஏன்னா நான் ஏன் தெரியுமா தேவனை ஆராதிப்பேன்? இம்மட்டுமாய் அவரை நடத்தி வந்தார். இம்மட்டுமா நீங்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நடத்தி வந்திருக்கார். நிறைய நன்மைகளை செய்து வந்திருக்கார். அதை எண்ணி நான் உண்மை துதிப்பேன், அதை எண்ணி நம்மை ஆராதிப்பேன். வேதத்துல எப்படி ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் உங்களுக்கு தெரியும். அதே போல தேவன் எனக்கு செய்வார், அதை நான் நம்புவேன். அதனால என் தேவனை நான் ஆராதிப்பேன். எனக்காக மீண்டும் வரப்போறார். நான் அந்த உலகத்தனமும் அல்ல, கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் இயேசப்பா இடத்துல போக போறேன். அதனால நான் ஆராதிப்பேன். அந்த ஒரு உற்சாகம், அந்த ஜாய் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது நம்ம ஒருபொழுதும் கலக்கமே அடைய மாட்டோம். சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும், அலைகள் எழும்பதான் செய்யும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம காத்து செல்லும் போது என்ன தெரியுமா? ரட்சகர் இருக்கிறாரு, ரட்சகர் இருக்கிறாரு. அவரு பார்த்து கொள்வார், அவரு பார்த்து கொள்வார். ஏன்னா இயேசப்பனோட இருக்காரு, அவருக்கு உதவி செய்வார். கடைசியாக நம்ம நன்றியோடு இருக்கணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். பெயர் கிறிஸ்துவர்களாக நம்ம இல்லாம கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை நம்பினவர்களாய் அவர் பின்பற்றி செல்கிறவர்களாக இருக்கணும். நீங்க
சாமுவேலை குறித்து படிக்கும் போது அவர் சபையில தான் வளர்ந்தார், அந்த ஆலயத்துல தான் இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டான போது அது அவர் அறியா இருந்தார். வசனம் தான் சொல்லுது, ஏன்னா சாமுவேலுக்கு அது இருக்கும், தேவனோட வார்த்தையை தேவனை அறியாது இருந்தார். நம்ம சபைக்கு போறதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு இல்லை. வார்த்தையை நீங்க அறிந்திருக்கீங்களா? ஏசப்பாவை நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் நம்மள அறிந்திருக்கிறோம். என்னால இது பண்ண முடியும், என்னால இது பண்ண முடியாது. ஸோ என்னோட லிமிட் வச்சு நான் ஓடுறேன், நான் ஊழியம் செய்யறேன், இல்லை நான் வேலை செய்யறேன். இல்லை, நீங்க உங்களை அறிந்ததோட ஏசப்பாவை அறிய ஆரம்பிங்க. ஏன்னா உங்களை பத்தி தெரியதோட ஏசப்பாக்கு உங்களை பத்தி தெரியும். மோசே அவனை பார்க்கும் போது ஒரு திக்குவாயனா தான் பார்த்தான், ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல, அவன் ஒரு லீடரா பார்த்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் உங்களை பார்க்கிற பார்வை அவர் ஒரு விசேஷமான ஒரு பார்வையா இருக்கும். நீங்க கூட உங்களை அப்படி பார்க்க மாட்டீங்க. அது நம்ம ஒரு காரியம் செய்யணும், நம்மளோட வார்த்தையை அறிந்து கொள்ளணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொள்ளணும். அது எப்படி செய்ய முடியும் தெரியுங்களா? வார்த்தை வரும்போது அதை பிடித்து அதை நம்ம இருதயத்துல வைத்து ஆவியானவர் அதை கிரியை செய்ய விட்டு வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும் போது அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்துல அப்படியே வேறுண்டு போகும்போது மேல அப்படியே அந்த செடி வளரும், அந்த வார்த்தைகள் வளரும், அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வளருவோம். சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் கூட நீங்க ஏசப்பால் அப்படியே வளர்ந்து கொண்டே செல்லும் போது நீங்க ஒரு வெளிச்சமாய் மாறுவீங்க. நீங்க வெளிச்சமாய் மாறும் போது எல்லா இருளும் மாறும். அநேகர் இல்லா இருக்கலாம், நீங்க வெளிச்சத்தின் உடையவரை நீங்க செல்லும் போது, நீங்க வெளிச்சமாய் மாறும்போது, வெளிச்சம் பிள்ளையாக செல்லும் போது அவங்களோட வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்தை நீங்க உண்டாக்குறவங்களா இருப்பீங்க. இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது நீங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். மோசே அப்படிதான் யோசிச்சாரு. ஆனா மோசே எப்படி தேவன் பயன்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். கிடியோனை எப்படி பயன்படுத்தினாருன்னு தெரியும். தேவன் உங்க பலத்தை கொண்டு பயன்படுத்த மாட்டார், அவரோட பலத்தை கொண்டு, அவரோட வார்த்தையை கொண்டு அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவரை நம்பணும். எல்லா சிச்சுவேஷன்லயும் நன்றி செலுத்தணும். இந்த சிச்சுவேஷன் இல்லை அந்த சூழ்நிலை தீர்மானிக்க கூடாது நீங்க ஏசப்பா நன்றி செலுத்துற குறித்து. என்ன இருந்தாலும் சரி, நீங்க நன்றி செலுத்தும் போது என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஸ்பெஷலா மாறுவீங்க ஏசப்பாக்கு. அதான் வசனம் சொல்லுது, அது வார்த்தை கேட்டு நடக்கும்போது மற்றவங்களை காட்டில நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஷரா மாறுவீங்க. யூஆர் a special treasure to God. நீங்க so ஸ்பெஷலுங்க. ஆண்டவர் உங்களை அப்படிதான் பார்க்கறாரு. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியாது, உங்கள் ஊழியத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஒரு மந்தையை நடத்துகிற ஒரு லீடராக, ஒரு மெய்ப்பராக பார்க்குற, ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாரு. நம்ம ஒரு முறையாக சப்பா உண்மை ஆராதிக்கணும், அது ஆராதனை உண்மைக்கே சப்பா சொல்லலாமா? நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் உணரும் போது தெரியுங்க. நான் என்ன ஏசப்பா அவ்வளோ ஸ்பெஷலான நீங்கள் நான் அப்படி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்ய, நீங்கள் ஏசப்பா உங்களே தாழ்த்து வந்தீங்க, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. ஏன் ஏசப்பா? ஏன் தெரியுமா? உங்களுக்காக எதுக்கு தெரியுமா அவர் மரிச்சாரு? உங்களுக்காக ஏன் தெரியுமா சிலுவையில் இருந்தார்? ஏன் தெரியுமா உங்களுக்காக மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா போயிருக்காரு? இந்த உலகத்தை தனிமையாக இருக்க, பட் கவலைப்படாத, நான் உங்களுக்கு தேட்டர் வேலை அனுப்புறேன், ஏன் ஆவியானவர் கொடுத்தாருன்னு தெரியுங்களா? நீங்கள் ஸோ ஸ்பெஷல், நீங்கள் எல்லாம் ஸோ ஸ்பெஷல் ஃபார் காட். ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய நம்ம அலோவ் பண்ணணும். ஆவியானவரை தாகத்தோட கேளுங்க, அவர் அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் அன்பை உணர்ந்து கொள்ளும் போது வசனம் தான் சொல்லுது, அவர் அன்பு அன்கண்டிஷனல் லவ். தாய் நேசிப்பது போல அவர் நம்மளை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட தேவனை நம்ம
தேவனை ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் எரிந்து போவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. இயேசுப்பா நீங்க அவங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. பாட்கொள்ள எல்லாரும் இயேசுப்பா அவங்க ஆராதிக்கும் போது இந்த வேளையில இயேசுப்பா நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் மூடுவதாக ராஜாவே. அவங்க சூழ்நிலையை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியினால் ஒருவரையும் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீர் ஆட்கொள்ளுங்க, உம்மில் வளர கிருபை செய்யுங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருபோதும் குறைபடாம இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொண்டு நீ வரும் நாள் வரை, இல்ல உண்மை நான் சந்திக்கும் வரை இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோட விசுவாசத்தோட ஓட கிருபை செய்யுங்க. என்னுடைய வார்த்தையை கை கொண்டு இயேசுப்பா அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நம்ப கிருபை செய்யுங்க. எங்களை நம்பாம உண்மை நம்ப கிருபை செய்யுங்க. பார்த்துக்கொண்டு ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன். உங்க என்ன சூழ்நிலை கூட போயிட்டு கொண்டிருக்கலாம், தனிமையில இருக்கலாம் ராஜாவை, யாருமே இல்ல, இதை தேற்ற யாருமே இல்ல. நீர் ஏசப்பா, நீர் ஏசப்பா அன்பனால ஏசப்பா நீங்க அழைத்திருக்கீங்க. அது உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் வெளிப்படுங்க. நீங்க எப்படி சாமுவேல் இடத்துல நீர் வெளிப்படுத்தியோ அதே போல எங்கள் இடத்துல நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பாவே. நீங்க ஏசப்பா வெளிப்படுங்க. பார்த்துக்கொண்டு ஒருத்தரும் வீட்லயும் ஏசப்பா ஆவியானவர் ஏசப்பா நீ கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. They are so special but you want us to do certain things. அதை நாங்க செய்ய கிருபை செய்யுங்க. வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிய எல்லா நேரத்திலும் இயேசுப்பா நாங்க நன்றியோட இருக்க, எல்லா காரியத்தை குறித்து ஜெபிக்க, உம்மிடத்துல சொல்ல, உம்மை மட்டும் நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்க கிருபை செய்யுங்க. ஆமா இயேசுப்பா நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக நீங்க இருந்தீங்க, அதுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க இயேசுப்பா அவங்க வீடுகளில் அவங்க என்ன சூழ்நிலை கூட போயிட்டு இருந்தாலும் நீர் இயேசுப்பா அவங்களுக்கு நோக்கி ஒரு காரியத்தை சொல்றீங்க. யூ ஆர் தேர் டு ஹெல்ப் them. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கீங்க. அவங்க அநேக குறைகளை பார்க்கலாம், ஆனால் நீங்க அதை ஒன்றுத்தையும் பார்க்கல. நீங்க அவங்களை எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பிள்ளையா நீங்க ஒரு ஸ்பெஷலா பார்க்குறீங்க. அதை அவங்க உணர்ந்து கொண்டு எல்லா இடத்துலையும் உண்மை நோக்கி பார்த்து உமக்காக ஓட கிருபை செய்யுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, சுகத்தை பேசுறேன் ராஜாவே. நீர் இயேசுப்பா அவங்க இங்கே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் உங்களோட கைகள் நான் ஒப்பு கொடுக்குறேன். எப்படி அந்த 2 அப்பா 5 மீன் இடத்துல கொடுக்கும் போது நீர் இயேசுப்பா அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினீர்களோ அதே போல இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட கைகளில் ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. நீர் இயேசுப்பா உங்களை உங்க கைகளை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அதே போல இயேசுப்பா சுகவீனத்தோடு இருந்தாங்கன்னா நல்ல சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவே. அது ஆவிக்குரிய சுகமும் உண்டாகணும், சரீர சுகமும் பேசுறேன் இயேசுப்பா. யாராவது ரொம்ப சோர்ந்து போய் காந்து இருக்கலாம் இயேசுப்பா, ஆனா இயேசுப்பா நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க. உலகம் உங்களை பார்க்கதே போல ஆண்டவர் உங்களை பார்க்கல. God loves you so much. நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், உடைந்தை கட்டுகிற தேவனா இருக்காரு. அவரோட வார்த்தை உங்களிடத்துல வந்திருக்கு, அவரே வார்த்தையா இருக்கிறாரு. இயேசுப்பா உங்களிடத்துல வந்திருக்காரு. Allow him. Just give yourself to him. Is there to build you up. அவர் உங்களை மீண்டும் கட்ட ரெடியா இருக்காரு. நன்றி இயேசுப்பா. அதே போல் இயேசுப்பா அதை பார்த்துக்கணும் எல்லாத்துலையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் இயேசுப்பா நன்றி. இந்த ஆராதனை முழுவதுமாக உங்கள் பிரசன்னத்தோடு எங்களோட இருந்ததுக்காக இயேசுப்பா அதே போல் பார்த்துக்கொள்ளணும், ஆசீர்வாதிங்க. எல்லா மீதியில் இருக்க எல்லா நேரத்திலும் உங்களை ஒப்படைக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பெரிய சுமனன் ஜெபங்க கிடைச்ச நல்ல பிதாவே.